வணக்கம் மக்களே! நம்மளோட சிம்பிளான ஃபர்ஸ்ட் vlog பார்க்க போறோம். இதில வந்து எப்படி பேசணும்னு எனக்கு தெரியல. நான் வந்து எனக்கு தெரிஞ்சத பேசியிருக்கேன். நீங்க ஏதோ ஒரு யூடியூப் சேனலுக்கு நீங்க எப்பவுமே மறக்காம உங்களுடைய ஆதரவ குடுங்க. இந்த ஆடி மாச கிளைமேட்ட பாருங்க எப்படி இருக்குன்னு. இந்த கிளைமேட்ல மீன் சாப்பிடலான்னு சொல்லி மீன் வாங்க வந்திருக்கோம். பாறை மீன் 1 1/2 கிலோ வாங்கியிருக்கோம். வாங்கிட்டு வந்த மீனை ஃப்ரை பண்ணுறதுக்காக மசாலா தடவி வச்சுருக்கோம். இப்போது ரிப்பு திருப்ப போகிறோம். நீங்கள் திருப்பூரில் இருந்த அந்த ரிப்பு என்னன்னு தெரியும். நான் உங்களுக்கு இமேஜ் வந்து அட்டாச் பண்ணுற பாருங்கள், அது எப்படி திருப்பணும்னு. இப்போ அம்மா ஒரு ஸ்டைலில் திருப்புறாங்க, அதுக்கப்புறம் நான் ஒரு ஸ்டைலில் திருப்புவேன், பார்க்கலாம். இந்த ரிப்பு வந்து 1 திருப்புனா நம்மளுக்கு 30 பைசா கொடுப்பாங்க. அப்போ 3 ரிப்பு திருப்புனா நம்மளுக்கு ₹1. 2000 பீஸ் ஒரு 1 வீக்கில் வந்து திருப்ப முடியும். அதுக்கு மேலேயும் திருப்பலாம். ஆனால் நம்மளுக்கு வர்றது வந்து 2000 பீஸ் வரும். அப்போ நம்ம ₹600 வந்து நம்ம சம்பாதிக்கலாம். ஆனால் இந்த வாரம் 4000 பீஸ் நாங்கள் திருப்பியிருக்கோம் 1 வீக்கில். அதுக்காக ₹1800 கொடுத்துருந்தாங்க. இப்போ நான் ஒரு ஸ்டைலில் மடிக்கிறேன் பாருங்கள், இதுதான் எனக்கு ஈஸியான மெத்தடு. அப்படியே திருப்பின ஒவ்வொரு ரிப்பையும் அடிக்கடிக்கு வச்சுக்க போகிறோம். அப்போ அவங்களுக்கு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது எதோடதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஹூடியெல்லாம் போடுவீங்கள்ல, அதோட கை ஸ்லீவு அதில் வைப்பாங்க. உங்களுக்கு நான் இமேஜ் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ இந்த மாதிரி அடுக்கி வச்சுக்கணும். இப்போ இமேஜ் அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள், அதுதான் நாங்கள் திருப்பிட்டுருக்கோம். இது ஃபைனலாக எல்லாம் முடிஞ்சுது. நாங்கள் 2 கவரில் இது பண்ணி கட் சீட் போட்டு கட்டி வச்சுருக்கோம். ஈவினிங் போல் ஜூஸ் கூட்டிகிட்டு மாடிக்கு வருவோம். ஏன்னா ட்ரெயின் எல்லாம் பார்க்க அழகாக இருக்கும். பாருங்கள், இந்த சைடு வந்து கட் ஆகும் பாருங்கள். ட்ரெயின் பார்க்கவே சூப்பராக இருக்கும். இது வீடியோவில் எப்படின்னு தெரில, ஆனால் நேரில் சூப்பராகவே இருக்கும். ட்ரெயின்லாம் பார்த்துட்ருக்கான் ஜோஷுவா குட்டி. நைட் டைமில் இந்த ட்ரெயினோட சவுண்ட் சூப்பராகவே இருக்கும். ஒரு மாதிரி ஃபீல் கொடுக்கும். முன்னெல்லாம் ட்ரெயின் பார்க்குறதுனா ரொம்ப பிடிக்கும் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது. இப்போது ஆஸ் அ மதராக வந்து நம்மளுக்குமே அதை பார்க்கும்போது இப்போ கூடயும் அதை பார்க்கும்போது ஹாப்பியாகவே இருக்குது. இப்போ ஜோஸ் குட்டி பார்த்துக்கிட்டே இருக்காங்க ட்ரெயின் போக முடியிற வரைக்கும். முடிஞ்சதுக்கப்புறம் பாய் சொல்லிடுவாங்க. இந்த பழத்தை பார்த்துருக்கீங்களான்னு மறக்காமல் சொல்லுங்கள். இந்த பழம் பார்க்குறதுக்கு கத்திரிக்காய் மாதிரியே இருந்துச்சு இந்த கலரை பார்க்கும்போது. அப்புறம் தான் பக்கத்து வீட்டிலேருந்து சொன்னாங்க, இது வந்து மரத்தக்காளின்னு சொல்லி ஊட்டியில் இருந்து கொண்டு வந்துருந்தாங்க. கட் பண்ணி பார்த்தா தக்காளி மாதிரியே இருந்தது. அதோட ஸ்ட்ரக்சர் எல்லாமே கொஞ்சம் புளிப்பு கொஞ்சம் இனிப்பு இந்த டேஸ்ட்டில் இருந்துச்சு. இதில் வந்து ஜாம் செய்யலாமா, சட்னி செய்யலாமாம்மா, அப்படியேவும் சாப்பிட்லான்னு சொல்லியிருந்தாங்க. அப்படியே தோண்டி சாப்பிட்லான்னு சொல்லியிருந்தாங்க. சாப்பிட்றதுக்கு தக்காளி மாதிரியே இருந்துச்சு, கொஞ்சம் இனிப்பாக புளிப்பாக இருந்துச்சு. நீங்கள் யாராவது இந்த பழத்தை சாப்பிட்ருக்கீங்களான்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இங்கே மாடிக்கு வந்தாலே ஜோஸ் குட்டி இந்த திருநீற்று பச்சிலை அந்த ஒரு செடியை பிடிச்சிட்டே தான் இழுத்துட்ருப்பாங்க. அதில் இருக்கிறதெல்லாம் பிடுங்கி கீழே போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இப்போ நான் போய் கேட்குறேன், எனக்கு கொஞ்சம் கொடு ஜோஷ்வான்னு. பரவாயில்ல, கையில் கொடுத்துட்டாங்க. ஒன்றே ஒன்று பொறிச்சு கையில் போட்டாங்க, திருப்பி மறுபடியும் அதை எடுத்து கீழே போடுறாங்க. அவங்களுக்கு இதெல்லாம் பொறிக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கும் போல். அப்படியே விட்டுட்டேன் நானும் விளையாடுட்டுன்னு. இப்போ உங்களுக்கு ஒன்று காட்ட போகிறேன். இப்படி தான் அப்படியே கீழே வந்து இறங்கிக்கலாம். நீங்கள் நினைக்கல ஜோஸ் அங்கே தனியாக நிற்கிறாங்கன்னு. இல்லை, அவங்க அப்பா வந்துட்டாங்க, அதனால் நான் வீடியோ எடுக்கலான்னு வந்து காட்டலான்னு உங்களுக்கு வந்திருக்கேன். இந்த ஸ்டெப்ஸில் அப்படியே நம்ம கீழே இறங்கி போயிடலாம். ரொம்ப குறுகலான இடம் தான், சேஃபாக இறங்கிடணும் ஒவ்வொரு டைமும். இந்த மரத்தில் பாருங்கள், உங்களுக்கு சொல்லி ஆகணும், சின்ன ஒரு பக்கெட்டில் வந்து இது வச்சுருக்காங்க. ஆனால் இதில் எத்தனை மரம் இருக்குதுன்னு பாருங்கள். மாங்காய் மரம் வச்சுருக்காங்க, கற்றாழை வச்சுருக்காங்க, அப்புறம் வேப்ப மரம் வச்சுருக்காங்க, அப்புறம் சங்குப்பூ மரம் வச்சுருக்காங்க, முருங்கை மரமும் இருக்குது. இத்தனை வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தா மலை நெல்லிக்காய் வச்சுருக்காங்க. இத்தனையும் சேர்ந்து இத்தினோண்டில் ஒரு பக்கெட்டில் வச்சுருக்காங்க. எப்படி வளரும்னு தெரியல. ஹவுஸ் ஓனர் தான் வச்சுருக்காங்க, நாங்கள் இல்லை. பொறுத்திருந்து பார்ப்போம் செடி எப்படி வருதுன்ட்டு. ஆடி மாதம் வந்ததில் எனக்கு எது நல்லதோ இல்லையோ, எனக்கு இந்த காற்று நல்லா அடிக்கிறனால டக்குன்னு ஜோஷோ துணியெல்லாம் காஞ்சிரும். இந்த பக்கமும் முருங்கை மரம் இருக்கும், சின்னதாக தான் இருக்கும். ஆனால் அதில் காய் பார்த்திங்கன்னா ஒரு மரத்துக்கும் பெருசாகவே இருக்குது. சின்ன மரத்தில் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். அப்படியே நம்ம இந்த சைடு முன்னாடி ஃப்ரண்ட்டில் வந்தோம்னா ரோட்டில் போகிற வண்டி ஒவ்வொன்றும் போயிட்டுருக்கோம். அதெல்லாம் ஜோஷுவா குட்டிக்கு காமிச்சிட்ருப்போம் ஈவினிங் டயத்தில். இப்போன்னு பார்த்தோன்னா எந்த வண்டியுமே இல்லை அதிகமாக. அப்படியே மறுபடியும் திரும்பி போகிறோம். இப்போ போய் இங்கே செடியெல்லாம் இருக்குது, அதெல்லாம் காட்டுறேன் பாருங்கள். சங்குப்பூ இருக்குது, கற்றாழை இருக்குது, சின்ன முருங்கை மரம் தான். நீங்கள் வீடியோவில் தெரியுதான்னு தெரில, பாருங்கள். அப்படியே ரைட் சைடில் வந்தால் ஜோஷுவா குட்டிக்கு ஒரு குட்டி ஃப்ரெண்டு அங்கேருந்து ஹாய் காமிச்சிட்டு இருந்தாங்க. நாங்களும் ஒரு ஹாயை போட்டுட்டு வந்துட்டோம். அப்புறம் இன்னும் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் கீழே போகலான்னு சொல்லிட்டு கீழே வந்துட்டேன்.
கீழே வந்து பார்த்தா பாட்டி பிரிப்பு திருப்பிட்டுருக்காங்க பிளாக் கலரு. நாங்கள் ஒயிட் முடிச்சிட்டோம். அவங்க பிளாக் எடுத்து கண்டினியூ பண்ணிகிட்டு இருந்தாங்க. பாருங்கள், வயசானவங்க கூட சூப்பராக திருப்பிட்டுருக்காங்க. பாட்டி திருப்புறாங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து ஜோஷா குட்டியோட காலை வந்து இந்த மாதிரி கேஸ்டிங் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பிஓபியும் மைதாவும் வச்சு நான் அதை செஞ்சுருக்கேன். இது எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கும் தேவைப்பட்டால் நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ உங்களுக்காக நான் போடுறேன். ஃபைனலாக நாங்கள் வந்து பொரிச்ச மீனை சாப்பிட்டுட்டு நைட்டு தூங்கில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நிலா வந்து விண்டோ மூலியமாக இருந்துச்சு. எல்லோரும் தூங்கிட்டாங்க. நான் அதை பார்த்துட்டு அப்புறம் ப்ரேயர் பண்ணிவிட்டு தூங்கிட்டேன். வீடியோ பார்க்குற நீங்கள் எல்லோரும் சாப்பிட்டு தூங்குங்க. மறக்காமல் நம்மளுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.